அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாற்று தொடர். ஒருமுறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அவரது கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையே ஏதோ கருத்து வேறுபாடு எழுந்து விட்டதாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிய வந்தவுடன் தனது மகளை சந்திக்க கிளம்பினார்கள். அவர்கள் செல்லும் வழிநெடுகிலும் கலங்கிய மனதுடனும் கவலை தேவைந்த முகத்துடனும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். தனது மகளாரின் வீட்டை விட்டு வெளியேறிய பின்புதான் அவர்களது முகத்தில் அமைதி தவழ்ந்தது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த மாற்றத்தை கண்ணுற்ற அவரது தோழர்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகளாரின் வீட்டிற்கு செல்லும் பொழுது ஒரு மனிதராகவும் அங்கிருந்து திரும்பி வரும்போது இன்னொரு மனிதராகவுமே வந்தார் என்று குறிப்பிடுகின்றார்கள். இதை பற்றி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களது தோழர்கள் வினவிய பொழுது, எனது பிரியத்திற்குரிய எனது இரண்டு இளவல்களிடம் காணப்பட்ட கருத்து வேறுபாட்டை தீர்த்துவிட்டு வருகின்றேன் என்று கூறினார்கள். கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டவுடன் அதன் நிம்மதி பெருமூச்சால் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வதனங்களில் மகிழ்ச்சி பூக்கள் பூத்திருந்தன. இன்னொரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூஜஹலின் மகளை மணக்க விருப்பம் கொண்டார்கள். அதனை அறிந்து கொண்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது தந்தையாரிடம் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூஜஹலின் மகளை மணந்து கொள்ள சட்டம் இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். இதனை கேட்ட இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கலவரமடைந்தார்கள். நேரே பள்ளிவாசலுக்கு விரைந்து சென்ற இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எனது இதயத்தின் ஒரு பகுதி ஆவார். அவருக்கு யார் துன்பம் கொடுக்கின்றார்களோ அந்த துன்பம் என்னையும் பாதிக்கும். அல்லாஹ்வின் விருப்பத்திற்குரிய அடியாரின் மகளும் அல்லாஹ்வின் எதிரியின் மகளும் ஒரே மனிதனை எவ்வாறு மணந்து கொள்ள இயலும்? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உரையை கேட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டதாக தன்னால் விளைந்த துன்பத்திற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் மன்னிப்பு கோரினார்கள். அதன் பின் அவர்களது வாழ்வு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஒருமுறை, உங்களது நெருக்கத்திற்கு மிகவும் உரித்தானவர் நானா அல்லது ஃபாத்திமாவா என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவினார்கள். அதற்கு, நான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அதிகமான அன்பு வைத்திருக்கின்றேன். ஆனால் அலியே, நீங்கள் எனது மகளை காட்டிலும் எனக்கு நெருக்கமானவராக நேசத்திற்குரியவராக இருக்கின்றீர்கள் என்று கூறினார்கள். இதுவே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகச்சிறந்த பண்புகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதுவே உண்மையுமாகும். ஏனெனில் இருவரையும் மிகவும் ஆழமான முறையில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தம்பதிகளுக்கு ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் முதல் குழந்தை பிறந்தது. தனக்கு பேர குழந்தை பிறந்திருப்பதை அறிந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகளையும் பேரனையும் காண விரைந்து சென்றார்கள். பேரனுக்கு ஹசன் என பெயர் சூட்டி அதானும் கூறினார்கள். பிறந்ததிலிருந்து 7வது நாளில் தலைமுடியை சிரைத்து சுத்தமாக்கி அந்த முடியின் எடையின் அளவுக்கு வெள்ளியை நிறுத்து அதனை ஏழைகளுக்கு தானமாக வழங்கினார்கள். ஹிஜ்ரி 4ஆம் வருடம் ஷாபான் மாதம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 2வது குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஹுசைன் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரிட்டார்கள். அந்த குழந்தையின் காதிலும் பாங்கு சொன்னார்கள். 3வது குழந்தையாக மொஹசின் என்பவர் பிறந்தார். அவர் குழந்தையாக இருந்த பொழுதே இறந்து விட்டார் என்று கூறப்படுகிறது. தனது இரு பேர குழந்தைகளையும் மிகவும் நேசித்தார்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் அவர்களை குறித்து, இவர்கள் எனது வாச மலர்கள், இன்னும் சுவனத்தின் இளைஞர்களது தலைவர்கள் என்று பெருமைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள்.